வள்ளியூர் வடலை விளை பகுதி. வடலை விளைக்கு மேற்க, அதாவது ராஜாபுரம் ரோஸ்மியாபுரம் சாலைக்கு மேற்கு புறம் மலை அடிவாரத்தை ஒட்டி உள்ள பகுதி. ஏற்கனவே ஒரு போர்வெல் போட்டு ஃபெயிலியர் கிடக்கு. அது ஒரு 300 அடி ஆழம். இது முதல் ஸ்கேன். ஒரு 750 அடி ஆழத்துக்கு, 250 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டு. முதல் ஸ்கேன் முடிவில் ஒரு 60 அடி ஆழத்தில் ஒரு சுமாரான ஒரு ஈரம் இருக்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட். அதுக்கு கீழே கடினப்பாறை. ரெண்டாவது ஸ்கேன் முடிவிலையும் பாயிண்ட் எதுவும் அடையாளம் வரல. மூணாவது ஸ்கேன், அதாவது அந்த போர்வெல் போட்டிருக்காங்க ஏற்கனவே, அந்த போர்வெல் சரத்துக்கு நேர மேற்க பார்த்ததில் அதுலேயும் பாயிண்ட் எதுவும் அடையாளம் வரல. முதல் ஸ்கேனில் மட்டும்தான், அதாவது இந்த வடக்கு பகுதியில், இந்த இடத்தினுடைய வடக்கு பகுதியில் லேசான ஒரு ஈரம் 60 அடிக்குள்ளே வர்ற மாதிரி ரிப்போர்ட்டு. அதுக்குள்ளே எதுவுமே பாயிண்ட் எதுவுமே வரல. மூணாவது ஸ்கேன் முடிவுலையும் பாயிண்ட் எதுவும் வரல. இதோ அந்த 3 ஸ்கேன் முடிவில் அவங்க இடத்தினுடைய தெற்கில் முடியுது. இது அவங்க போர்வெல் போட்ட இடம். 400 அடி 300 அடி ஆழம் போர்வெல். இது 4வது ஸ்கேனு. அந்த 1வது ஸ்கேனுக்கு நேர கிழக்க அதில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வந்தது. 4வது ஸ்கேன் முடிவில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு. 1வது ஸ்கேனும் 4வது ஸ்கேன் பாயிண்ட்டும் ஒரே சரமாக இருக்குது. அதுக்கு இடையில கேப்பில் பாயிண்ட் அமையுமாங்கன்னு வெரிஃபை பண்ணுறதுக்காக இது 5வது ஸ்கேன் நடக்கு. இந்த 5வது ஸ்கேன் முடிவுலையும் ஒரு பாயிண்ட்டு ஒரே சரத்தில் 3 பாயிண்ட் அமைச்சிருக்கு. இது 1வது ஸ்கேன் பாயிண்ட்டு. இதில் தான் 60 அடி ஆழத்துக்குள்ள ஒரு சுமாரான பாயிண்ட்டு. இது 2வது ஸ்கேனு. இதில் பாயிண்ட் அடையாளம் வைக்கல. இந்த 3வது ஸ்கேன்லேயும் பாயிண்ட் அடையாளம் வரல. இந்த 4வது ஸ்கேன், அதாவது 1வது ஸ்கேன் பாயிண்ட்டுக்கு நேராக கிழக்க இந்த பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு. இது மத்தியில் பார்த்த 5வது ஸ்கேன், இதிலே ஒரு பாயிண்ட் இருக்குது. 5 ஸ்கேன் முடிவில் 1வது ஸ்கேன், 4வது ஸ்கேன் மற்றும் 5வது ஸ்கேனில் ஒவ்வொரு பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு. அந்த 3 பாயிண்ட்டுமே ஒரே சரத்தில் அமைஞ்சிருக்கு. கிணறு அமைக்கலாம் அல்லது கம்ப்ரஸர் மோட்டர் பயன்படுத்தலாம்.